ஒரு பரபரப்பான கோர்ட் களம். டி.ஆர். பாலு அவர்களை கிராஸ் செய்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி அவரே கொடுத்தாரு. என்ன நடந்தது சார் கோர்ட்ல? இல்ல, இவர் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியிட்டு அதில் டி.ஆர். பாலு அவர்களோட சொத்து மதிப்பு எல்லாம் காமிச்ச உடனே அவர் டி.ஆர். பாலு என்ன பண்ணிட்டாரு, ஆதங்கப்பட்டு எங்கிட்ட இருக்கிறது தானே சொல்றீங்க, இல்லாத சொல்றீங்க, எல்லாம் எங்கிட்ட இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபமேஷன் போட்டாரு. நாம சொல்றது இவ்வளவு சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கறத சொல்றது. அவர் என்ன நினைச்சிட்டாரு, எங்கிட்ட இருக்கிற சொத்து தானே, இல்லாத சொத்தை இதாக காமிப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன இது இருக்கிறது தானே போட்டீங்க, அப்போ டெஃபமேஷன் தானே அது. எங்கிட்ட 10 கார் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, எங்கிட்ட 10 கார் இருக்கு, 10 கார் எப்படி வந்ததுன்ற அர்த்தத்தில் நீங்க கேட்குறீங்க. எங்கிட்ட 10 கார் தானே இருக்கு, அதை எதுக்கு நீ போட்டு கேட்குற, அப்போ டிஃபமேஷன் இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. அது என்ன பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வக்கீல இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன், போட சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா டிஃபமேஷன்ன்றது டபுள் எட்ஜ் பண்ணுவாங்கல்ல, 2 பக்கமும் இது கூர்மையான கத்தி, உங்களே தாக்கும் அது எப்பவுமே. ஓகே. ஏன்னா டிஃபமேஷன் நான் உங்களை இப்போ நீங்க என்ன ஏதாவது திட்டிட்டீங்க வச்சுங்களேன், நான் உங்க மேலே டிஃபமேஷன் போடுறேன், என்னோட புகழை நீங்க கலங்கப்படுத்திட்டீங்கன்னு போட்டேன்னா நீங்க வந்து கோர்ட்ல நிற்கும் போது என்ன நீங்க கிராஸ் பண்றது உரிமை உங்களுக்கு உண்டு. எந்த வகையில சார் நான் வந்து உங்களை டிஃபைம் பண்ணிட்டேன், நான் வந்து முதல் விசாரணையில இவர் சார் வந்து இந்த மாதிரி என்ன பேசிட்டாரு, என்னோட படிப்பை பத்தி பேசிட்டாரு, நான் லாயரே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்லிட்டே போறேன் வச்சுங்களேன். குறுக்கு விசாரணை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சார் லா காலேஜ் எங்க சார் படிச்சீங்க கேட்டா ஒண்ணும் இல்ல, கேட்டுதான் ஆகணும். ஆமா ஆமா. நான் உண்மையா படிச்சிருந்தேன்னா அது கவலைப்பட மாட்டேன். ஆமா, எங்கிட்ட சில பிரச்சனை இருந்துன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஒதுங்கிடுவேன். அது நான் சொல்ல டிகிரிக்கே அவளை பயப்படும் போது, ஊழல் குற்றச்சாட்டுன்னும் போது யாராலும் எங்கேயும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பதில் யாராலும் எக்யூப்டா இருக்க முடியாது.